வணக்கம். விஜய் செய்த செயலால் மிகுந்த உற்சாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி விஜய் அவர்கள் என்ன செய்தார்? அதனால் எதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார் என்பது பற்றிய மொழியியல் தொலைப்பு நம்ம பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி வாக்கு எண்ணிக்கை நேற்று முன்தினம் நடைபெற்ற நிலையில் திமுக வேட்பாளரான சந்திரகுமார் அவர்கள் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றார். 17 சுற்றுக்களாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் 1,14,493 வாக்குகள் பெற்ற அவர் 90,659 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுகவை எதிர்த்து தமிழகத்தின் ஒரே பிரதான கட்சியான நாம் தமிழ் கட்சி போட்டியிட்ட நிலையில் அதன் வேட்பாளரான சீதாலட்சுமி 23,810 ஓட்டுகளை மட்டுமே பெற்றார். மேலும் நாம் தமிழ் கட்சி ஈரோடு கிழக்கு தொகுதியில் டெபாசிட்டையும் இழந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த தேர்தல் பார்க்கப்பட்ட நிலையில் தமிழகத்தின் பிரதான கட்சிகளான பாஜக, அதிமுக புறக்கணித்த நிலையில் நடிகர் விஜயும் தேர்தலில் போட்டியில் என அறிவித்தார். நாம் தமிழர் கட்சி மட்டுமே களத்தில் இறங்கிய நிலையில் தற்போது டெபாசிட்டையும் பறிகொடுத்திருக்கிறது. இதன் மூலம் அதிமுக, பாஜக வாக்குகள் திமுகவிற்கு சென்றிருக்கிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க 2026 தேர்தலில் 200 தொகுதிகள் டார்கெட் என திமுக பணியாற்றி வருகிறது. மேலும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருப்பது 2026 திமுகவிற்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்கின்றனர் திமுக உடன்பிறப்புகள். அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்க மக்கள் நல கூட்டணி ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதிமுகவின் பி டீம் எனவும் இந்த கூட்டணி அப்போது விமர்சிக்கப்பட்ட நிலையில் இந்த கூட்டணி காரணமாகவே திமுக அப்போது தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் தற்போது அதே பார்முலாவை 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதாவது தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமையவே அமையாது என அதிமுகவினர் உறுதியாக கூறி வருகின்றனர். நான்காவதாக விஜய் தனித்து களமிறங்கினாலும் அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அது அதிமுக, பாஜக, நாம் தமிழர் வாக்குகளையே பாதிக்கும். எனவே திமுகவிற்கு அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தால் எவ்வித பிரச்சனையும் வராது. சொல்லப்போனால் விஜய் தான் திமுகவின் வெற்றிக்கு காரணமாக இருப்பார் என்கின்றனர் திமுகவினர். காரணம், விஜயின் வருகையால் திமுகவின் எதிர்ப்போக்குகள் ஓரிடத்திற்கு மட்டும் சென்று சேராமல் 2-3 இடங்களுக்கு பிரியக்கூடும். அதே சமயம் திமுகவின் நிலையான வாக்குகள் திமுக விட்டு செல்லாமல் திமுகவிடமே இருக்கும். இதன் காரணமாக திமுகவின் எதிர்ப்போக்குகள் ஓரிடத்திற்கு சென்றால்தான் திமுகவிற்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஆனால் தற்பொழுது திமுகவின் எதிர்ப்போக்குகள் விஜய், அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என 4ஆக சிதறும். இதன் காரணமாக இதில் அதிமுக, விஜய் உள்ளிட்ட கட்சிகள் அதிகபட்சமாக 20 முதல் 25% வாக்குகளை மட்டுமே பெற முடியும். ஆனால் திமுக கூட்டணியின் நிலையான வாக்குகளான 30% வாக்குகளை பெற்று எளிதில் 2026 மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும். இந்த கணக்குகளை வைத்துதான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் விஜயின் வருகை தெரிந்தோ தெரியாமலோ திமுகவிற்கு லாபத்தை தான் கொடுத்துள்ளது என்று திமுகவினர் சிலாகித்து வருகின்றனர். விஜயின் வருகையால் திமுகவிற்கு லாபம் என கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.